அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் வாய்க்கட்டும் வாய்ப்புகள். திருவள்ளுவரை பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களை கொண்டிருப்பார்கள். சிறுவர் முதல் பெரியவர் வரை திருவள்ளுவர் சொல்லாத விஷயங்களே இல்லை. ஒவ்வொருவர் மனதிலும் ஒரு கருத்து இருக்கும். சிறந்த அறிஞர்கள் அவரை அறநெறியாளர் என்பார்கள். பொருளியல் வல்லுநர்கள் அவர் ஒரு பொருளாதார வல்லுநர் என்பார்கள். இதையெல்லாம் தாண்டி திருவள்ளுவர் ஒரு சிறந்த காதல் கவிஞராகவும் இருக்கிறார் என்பதற்கு திருக்குறளில் பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. ஒன்றை இப்போது பார்க்கலாம். பொதுவாகவே மனைவி கணவனை விட்டு ஒருபோதும் பிரியாதவளாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவாள். ஒரு திரைப்பட பாடல், எஜமான் படப்பாடல் கூட, ஒரு நாளும் உனை மறவாத இனிதான நிலை வேண்டும், உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும் என்று வேண்டுகிறாள். திருவள்ளுவர் காட்டும் மனைவி என்ன சொல்கிறாள்? கணவன் பிரிந்து பிறகு வருகிறேன், போய்விட்டு வருகிறேன் என்றுதான் சொன்னான். அதை கேட்டதுமே அவள் துடிதுடித்து போகிறாள். ஆனால் அவள் எப்படி சொல்கிறாள்? அவள் சொல்லும் வார்த்தை என்ன? அவள் அதை ஒரு அழகான குரலாக சொல்கிறார். செல்லாமை உண்டேல் என குறை, மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. இந்த ஒரு சொல்லை கேட்டதும் பிரியக்கூட அவனுக்கு மனம் வருமா என்று பாருங்கள். நீ போகவில்லை, உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்வதாய் இருந்தால் மட்டும் அதை மட்டும் என்கிட்ட சொல். போய்விட்டு வருவேன் என்பதை, இந்த வார்த்தையை கேட்டு உயிரோடு இருப்பார்கள் அல்லவா, அவர்களிடம் சொல் என்கிறாள். அதாவது நீ பிரிந்தால் நான் வாழ மாட்டேன் என்பதை நீங்கள் பிளாக்மெயில் சொல்லுவாங்களே, அதுபோல ஒரு மிரட்டல் துணியிலும் அவனிடம் வைத்திருக்கின்ற அந்த அளவற்ற அன்பையும் காட்டுவதாக இந்த குறள் அமைந்துகிறது. இதையே தான் கவியோகி சுக்தானந்த பாரதியார் டெல் மீ யூ பட் டூ நாட் லீவ் யுவர் குவிக் ரிட்டன் டு தோஸ் ஹூ லிவ் என்று அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.